இது எங்களுக்கு திருநங்கைகளுக்கு 7வது ஜென்மம். நைட்டு ஒரு 8 மணி 9 மணி ஆயிட்டாலும் வெளியில வரக்கூட எனக்கெல்லாம் பயப்படுவேன். மற்றவங்க பேச்சை கேட்டுட்டு என்னை விட்டுட்டு போயிட்டான். அடாவடி பண்ணோம்னா நம்ம இருக்க மாட்டோம் அந்த உலகத்துல. மேல ஈஸியை பார்த்துட்டு இருக்காங்க. அடிச்சுதான் விரட்டினாங்க. சேலை கட்டிடக்கூடாதுன்னு சொல்லியும் பிரச்சனை பண்ணாங்க. ஆனா அக்கா மேரேஜுக்கான செலவு மொத்தம் நான் தான் பண்ணேன். கலெக்ஷன் பண்ணி தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கல. எங்களுக்கு ஏதாவது தொழில் வச்சு கொடுத்தா நாங்கள் பார்ப்போம். அவங்களை எடுத்து வளர்க்குற தாய் வந்துட்டு அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்காங்க. அது மூலமாக வர வேலை வாய்ப்புகள் வந்தால் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க அவங்கள பார்க்கலாம். என்னோட சொந்த ஊர் வந்து தேனி பக்கம். தேனி கேரளா பார்டர் கோம்பைன்னு ஒரு ஊர் தான் என்னோட ஊர். ஆனால் நான் மேக்ஸிமம் இருந்தது எல்லாமே மதுரை தான். வீட்டில் கொஞ்சம் இப்படி இருக்கேன்னு சொல்லி என்னை பிரச்சனை பண்ணி அடித்து தான் விரட்டினாங்க. நானாக வீட்டை விட்டு வரல. என்னை எங்கள் ஃபேமிலி மொத்தம் சேர்ந்து என்னை அடித்து விரட்டினதுனால தான் 15 வயசுலேயும் நான் இங்கே மதுரைக்கு வந்தேன். மதுரைக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே எங்கள் ஆளுகளை மீட் பண்ணி அவங்க மூலிமா பெங்களூர் போனேன். மாறிடக்கூடாது, சேலை கட்டிடக்கூடாதுன்னு சொல்லியும் பிரச்சனை பண்ணாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியும் பிரச்சனை பண்ணாங்க. அதெல்லாம் மீறி பெங்களூர் போய் 2 வருஷம் அங்கே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து தான் இங்கே மதுரைக்கு வந்தேன். படிப்பு அப்போ பாதியில் விடுற சூழல் தானே வருது. ஆட்டோமேட்டிக் எல்லாத்தையுமே விட்டுட்டு தான் வந்தேன். என்னோட வாழ்க்கை மொத்தமும் எங்கள் ஊர்லேயே நான் தொலைச்சிட்டு தான் இங்கே நான் வரேன். திருநங்கையில் வந்தேன். அவங்க கூட பிறந்தவங்கலாம் இப்போ இருக்காங்களா? கூட பிறந்தது எங்கள் அக்கா மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. அக்கா மேரேஜ் கூட என்னெல்லாம் கூப்பிடலை. ஆனால் அக்கா மேரேஜுக்கான செலவு மொத்தம் நான் தான் பண்ணேன். அக்காக்கு A to Z மேரேஜுக்கு கூப்பிடல. ஆனால் செலவு கூப்பிடல. ஆனால் கால் பண்ணி சொன்னாங்க, நீ இப்படி இருக்கேன்னு தெரிஞ்சிருச்சு, ஆனால் நீ ஊருக்குள்ளே வரக்கூடாது, நம்ம இதில் ஒரு பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்கான செலவு நீ தான் ஏற்றுக்கணுன்ட்டாங்க. நான் தான் இது ரொம்ப வேடிக்கையா இல்லையா? அது உங்களுடைய பணம் மட்டும் தேவைப்படுது. ஆனால் வந்துட்டு உங்களை ஏற்றுக்கிற பக்குவம் அவங்களுக்கு இல்லை. ஆனால் உங்களோட பணம் மட்டும் தேவைப்படுது. அதை எப்படி நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டீங்க? அதை என்னால் ஏற்றுக்க முடியல. நான் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறமும் கூட மனசு கேட்கல. நம்ம கூட பிறந்துருச்சு, இனிமேல் நம்ம கூட பிறக்க போகிறதில்ல, நம்மளோட பிறந்தது நம்மளுக்கு அக்கா மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அக்காக்கான கல்யாண செலவு A to Z எல்லாமே என்னோட செலவு தான். அப்பா என்ன ஒர்க் பண்ணுறாரு? அப்பா வந்து பில்டிங் கான்ட்ராக்டராக இருக்காரு. அப்பா கீழே 40-50 ஆட்கள் வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இருந்தும் உங்களுடைய உதவி அவங்களுக்கு தேவைப்படுதா? என்னோட உதவி தேவைப்பட்டுச்சு. அப்பா காசெல்லாம் சேஃப்டி பண்ணணும் அப்படின்னு பார்த்தாங்க. என்னோட காசுல தான் அக்கா கல்யாணம் பண்ணணும்னு அவங்களோட எண்ணம் போல. அதனால என்னோட A to Z நான் கலெக்ஷன் தான் பண்ணேன். பெங்களூர்ல இருந்தேன் ஃபர்ஸ்ட் 2 வருஷம். அங்க இருந்த கலெக்ஷன் பண்ண காசு, அப்புறம் இங்க நான் மதுரைக்கு வந்திருந்தப்ப அந்த காசு எல்லாம் சேர்த்து வச்சிருந்தேன். எனக்குன்னு திருநங்கையில எனக்குன்னு அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்ககிட்ட நான் கொடுத்து சேஃப்டி பண்ணி அதில் தான் பொருள் எல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருந்து மொத்தமாக அக்கா கல்யாணத்துக்கு செலவு பண்ணேன். இப்போது இந்த திருநங்கைகளில் ரொம்ப அடாவடித்தனமாக பண்ணுறாங்கல்ல, ஒரு சிலரை சொல்கிறேன், நிறைய பேர் சொல்கிறேன். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களும் அந்த ரவுடிகள் மாதிரி நடந்துக்கிட்டு பர்ஸை பிடுங்கிறது, செயினை பறிக்க, நேரடியாகவே மறைமுகமாக இல்லை, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? எங்களோட சமுதாயம், திருநங்கை சமுதாயத்துக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, அது பண்ணுறது தப்பு. அது முழுக்க 100% வந்து தப்பான செயல்கள். அப்படி பண்ணக்கூடாது. கேட்கணும், கொடுத்தா வாங்கணும், இல்லைன்னா விட்டுறணும். ஆண்டவன் ஒரு தெரிக்கா, இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு நம்மளுக்கு அந்த ஆண்டவன் கொடுப்பான். அது வந்து தப்பான செயல்கள். அந்த மாதிரி பிடுங்கிறது, அடாவடி பண்ணக்கூடாது. அடாவடி பண்ணோம்னா நம்ம இருக்க மாட்டோம் அந்த உலகத்தில். மேலே ஈஸியை பார்த்துட்டு இருக்காரு, நம்மளை கூடிய சீக்கிரம் கூப்பிட்டு போடுவார். அப்படிலாம் பண்ணால் அது வந்து தப்பான செயல். நல்ல இல்லை, ரொம்ப மெய் சிலுக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை சூப்பராக சொன்னீங்க. நீங்கள் இவ்வளோ ஆன்மீகத்தில் நல்ல எண்ணங்களில் இதெல்லாம் சிறந்து விளங்குறீங்கல்ல, அப்போ நம்மளும் இந்த கலெக்ஷனை இது பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? இல்லை படிக்கணும், சில பேர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் வந்து எழுதுகிறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் ஏன் நீங்கள் ட்ரை பண்ணலை? ட்ரை பண்ணணும்னு ஆசை தான். ஆனால் வந்து சர்டிஃபிகேட்லாம் அப்பாட்ட இருக்குல்ல. நான் படித்த சர்டிஃபிகேட் 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட் எல்லாம் அப்பாட்ட இருக்குது. அப்பா அதெல்லாம் கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நானும் எங்கள் ஊரில் வந்து மேக்ஸிமம் போலீஸை வச்சு நாங்கள் பேச மாட்டோம். ஊர் தலைவரை வச்சு தான் நான் அவங்களுக்கு கால் பண்ணி பேசினப்ப சர்டிஃபிகேட்லாம் எரிச்சிட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால் அப்போ படிக்கிற ஆசை போச்சு. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு தொழில் பண்ணலான்னா தொழில் பண்ணுறதுக்கான வருமானங்கள் இப்போ இல்லை. முதைய விட இப்போ ரொம்ப கம்மியாயிருச்சு. எங்கேயும் ஒரு கடைக்கு வேலைக்கு போகலான்னா நம்மளுக்கு அது வந்து
நம்ம கலெக்ஷன் போகிற இடத்துலயே நம்மளை பாலியலுக்கு இழுக்கிறவங்க இருக்காங்க. ஒரு கடையில் வேலை பார்க்கணுன்னா எனக்கு அந்த பயம்லாம் வந்துச்சு. எப்படி நம்ம தைரியமாக வேலை பார்க்குறது? நைட்டு ஒரு 8 மணி 9 மணி ஆகிட்டாலும் வெளியில் வரக்கூட எனக்கெல்லாம் பயப்படுது. டக்குன்னு ஏன்னா எவ்வளோ பிரச்சனையெல்லாம் நான் கடந்து தான் வந்தேன். அதனால் எனக்கு கொஞ்சம் அது பயம் இருக்குது. அதனால் அது போகணுன்றல கவர்மெண்ட்லேருந்து ஏதோ ஒரு நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன். அப்பப்போ எங்கள் திருநங்கையில் கிராமிய கலைக்குழு வச்சுருக்காங்க. எங்கள் ஆயா ஒருத்தவங்க வச்சுருக்காங்க. அது மூலியமாக டான்ஸுக்கு அவங்ககிட்ட வந்து கூப்பிட்டாங்கன்னா அவங்க எங்களெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த டான்ஸுக்கு இதுக்கெல்லாம் போவேன். அது தகுந்த ப்ராக்டிக்ஸ் எல்லாம் கிடையாது. நானாக டிவியை பார்த்து ஃபோனை பார்த்து ஆடி பழகி தான் அந்த மாதிரி இதுக்கு போய்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ ஆண் வந்துட்டு பெண் திருமணம் முடிச்சு நல்லபடியாக இருக்காங்க, பெண்ணுன்னா ஆணை திருமணம் முடிச்சாங்க. உங்களுக்கு அந்த எண்ணங்கள் இருக்கா, திருமணம் முடிக்கணும் அப்படின்ற எண்ணம்? இருந்துச்சு. நான் ஒரு பையன் லவ் கூட பண்ணேன். 3 வருஷ லவ் பண்ணி கடைசியில் திருநங்கைன்னு சொல்லி தான் இருந்தான் வச்சான். கடைசியில் அவன் என்னை வேண்டான்னு சொல்லிட்டான். இப்போ தான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் பிரேக்கப் கூட ஆச்சு. அவனுக்காக நான் எல்லாத்தையுமே தொலைச்சேன். அவனுக்காக ஏட்டு அவன் இதை பண்ணக்கூடாதுன்னா அவனுக்காக எங்கள் திருநங்கையிலலாம் நான் ஒதுக்கி உனக்காக எங்கே வந்து இருக்கணுமோ அங்கெல்லாம் நான் வந்து இருக்கேன்னு தான் சொன்னேன். கடைசியில் அவன் மற்றவங்க பேச்சை கேட்டுட்டு என்னை விட்டுட்டு போயிட்டான். ஆனால் என் மனசுக்குள்ள அவ்வளோ ஆசை இருக்குது. நானும் கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணி வாழணும், கணவர் கூட வாழணும். ஒரு பெண் நம்ம இந்த ஃபோனில் வீடியோலாம் பார்க்கலாம் நான் அழுதுருக்கேன், எத்தனையோ டைம் அழுதுருக்கேன். அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கணும், அது வேலைக்கு போயிட்டு வந்து கொடுக்கணும், நம்ம சமைச்சு போடணும், அந்த மாதிரி இதெல்லாம் நிறையா இருக்கு. அந்த ஆசையெல்லாம் கடலை விட பெருசாக இருக்குது அந்த ஆசை எனக்கு இப்போ. ஆனால் என்ன ஏற்றுட்டு இருந்தாங்க. இப்போ நான் லவ் பண்ண பையனோட அக்கா அம்மா அவன் ஃபேமிலி மொத்தம் என்னை ஏற்றுக்கிட்டு அவங்க வீட்டில் வாழ போகிற ஸ்டேஜில் கடைசியில் அவன் கூட உள்ள பசங்க பேச்சை கேட்டு என்ன. ஓகே, இப்போ என்னால் முடிஞ்சது ஒரே விஷயம், நீங்கள் சொன்னீங்கல்ல நம்மளெல்லாம் ஈசன் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு, அவர்கிட்ட தான் வேண்ட முடியும். அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் ஒரு பெண்ணாவோ இல்லை அடுத்த ஜென்மம் வேண்டாம் போதும். இந்த ஜென்மத்தில் நான் அந்த ஒரு சக மனிதனுக்கு 7 ஜென்மம்னுவாங்க. இது எங்களுக்கு திருநங்கைகளுக்கு 7வது ஜென்மம். 6 ஜென்மத்தில் நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியாது. நான் பாவம் பண்ணனா இல்லை யார் பாவம் என்னை வந்து சேர்ந்துருச்சான்னு தெரியல. அந்த பாவத்தோட இறுதி கட்டம் பரிசு இந்த ஜென்மத்தில் இந்த சேலையை உடுத்தி ரோட்டில் கூட நிம்மதியாக நடக்க முடியாமல், சொந்த பந்த கூட விசேஷத்தில் போய் முன்னே நிற்க முடியாமல் தூரமாக நின்று பார்க்குற மாதிரி. அதான் சொல்கிறேன்ல, கூட அந்த அக்கா கல்யாணத்தை பார்க்க முடியலன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதுதான் போதும், இந்த ஜென்மமே போதும். ஈசனோட காலடிக்கு போயிட்டா போதும்.